அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு மத்திய அரசு ரூபாய் 444,00,00,000 ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தான் இங்க குடுத்துருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 4,000,00,00,000 கிட்டத்தட்ட 4,000,00,00,000 வந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுல உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 18,000,00,00,000. அடுத்ததா பீகார் 10,000,00,00,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. தமிழகம் 4,000,00,00,000 வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு வரி பகிர்வையே நம்ப கொஞ்சம் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்டிங்க நம்ப அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்துக்கு குடுக்கறது வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 41% மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி வருவாயில இருந்து 41% மாநிலங்களுக்கு வழங்கப்படும் இல்லையா? இத 15த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி நமக்கு டாக்ஸேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒரு 4 ஆர்டிகிள நம்ம பார்ப்போம். ஆர்டிகிள் 268 டாக்ஸ் போடுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போடுவாங்க. பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை ஸ்டேட்ஸ். அத கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னா, ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 269 டாக்ஸ் போடுறதும் சென்டர் தான். கலெக்ட் பண்றதும் சென்டர் தான். ஆனா, யாருக்கு அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ்க்கு அசைன் பண்ணிருவாங்க. அடுத்தது 269 அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ்டி வந்துரும். இல்லையா? 270 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுலயுமே டாக்ஸ் போடுறதும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தான். டாக்ஸ கலெக்ட் பண்றதும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தான். ஆனா, அ சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட்ஸ் இத ஷேர் பண்ணிக்குவாங்க. சரியா? 271 அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கொண்டு தான். சர்சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக். இந்த ஆர்டிகிள்னு பார்க்கிறப்ப, இந்த ஆர்டிகிள்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனா, இந்த பேசிக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இத தான் சிலபஸோட ரிலேட் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறது. சரியா? இந்த ஒரு முக்கியமான டேட்டாஸ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இதுல இந்த செய்தியில இத தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "பகை என்னும் பண்பு இலதன்னை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்புதல் ஆகாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ப பிளேஃபுல்லா கூட நம்ப அந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விளையாட்டுத்தனமா கூட அத விரும்பிறக்கூடாது. பகைய விரும்பிறக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 871 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முக்கியமா என்ன குடுத்திருந்தாங்கன்னா, என்சிஆர்பியோட ரிப்போர்ட் வந்திருந்துச்சு. நம்ம பார்த்திருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்துல 4வது இடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, என்சிஆர்பி ரிப்போர்ட்ட தான் இங்க கன்சாலிடேட் பண்ணி நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? என்சிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துல எவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல வெளியிடுவாங்க. ஓகேவா? கிரைம் கேட்டகரீஸ் எடுத்துக்குவாங்க. இந்த கிரைம் கேட்டகரீஸ்ல எவ்வளோ அ எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு டேட்டாவா வெளியிடுவாங்க. அதிலயும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு வழக்குகள் ஒவ்வொரு குற்றங்களுக்கு கீழ பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2023ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 62,41,569 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஸோ, அ பல்வேறு குற்ற வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலங்கள், அது எல்லாமே நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா, பொருளாதார குற்றங்கள்ல ராஜஸ்தான் அதிகமா இருக்காங்க. தமிழகத்துல 6,000 பொருளாதார குற்றங்கள் நடந்திருக்கு. முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மத்திய பிரதேசம் முதலிடத்துல இருக்காங்க. தமிழகம் பார்த்தீங்கன்னா, 2,104 வழக்குகள் முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற பிரிவுல பதிவாயிருக்கு. அடுத்தது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல உத்தரப்பிரதேசம் அதிகமா இருக்கு. இணையவழி குற்றங்கள்ல கர்நாடகம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்கள்ல உத்தரப்பிரதேசம். அடுத்தது பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள்ல மணிப்பூர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு விபத்துகள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. விபத்துகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழகம் அந்த 2 வீலர் மரணங்கள் அதிகமா தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலே. சரிங்களா? அடுத்தது சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மத்திய பிரதேசம் அதிக இடத்துல இருக்காங்க.
சோ அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு ஒவ்வொரு முக்கியமான குற்றப்பிரிவுகள்ல எவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு. இப்ப கொலை குற்றங்கள் எவ்வளவு பதிவாயிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 4,00,000 குற்றங்கள் பதிவாயிருக்கு. சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 1,77,000 குற்றங்கள் பதிவாயிருக்கு. பழங்குடியினர்களுக்கு முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் இது எல்லாமே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் கேட்டகரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாவ அப்படியே நம்ம சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற மெயின்ஸ் பேப்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப விமன் டெவலப்மென்ட் இல்ல விமன்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெஷர்ஸ் பத்திலாம் சேஃப்டி மெஷர்ஸ் பத்திலாம் கேட்கிறப்ப, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரியான மெஷர்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குடுக்க முடியும். அப்ப இந்த டேட்டாஸ் எல்லாமே எங்க தான் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ல தான் யூஸ் ஆகும். மெயின்ஸ் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே இத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த டேட்டாஸ நீங்க நம்ம படிக்கிறப்பயுமே வந்து மெயின்ஸ் பேப்பர்ல பாக்ஸ் கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்னு தேடுவோம். சோ, அதுக்கு எல்லாமே நம்ம என்சிஆர்பி டேட்டா சோசியல் இஷ்யூஸ பொறுத்தவரைக்கும் என்சிஆர்பி டேட்டா குடுக்குறப்ப, இன்னும் நம்ம பேப்பர் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரியா? அதனால இந்த டேட்டாஸ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.